அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்ககிட்ட 2-3 கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்றங்களுக்கு வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டுமில்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர் அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும், பேசுறேன். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கேன், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேஸ். ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக நீங்க 4 வீடு வச்சிருக்க 3
Thank you.